இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரத்தில் சக மீனவர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், தற்போது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் என்ன மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு? ராஜலட்சுமி, அதாவது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று முன்தினம் மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கான அனுமதி சீட்டு பெற்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றிருந்தனர். இந்நிலையில் தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீனவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென அங்கு திடீரென ரோந்து வந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஒரு விசைப்படகு மற்றும் 12 மீனவர்களை கைது செய்து மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஜனவரி 5ஆம் தேதி வரை வவுனியா சிறையில் அடைத்துள்ளது. இலங்கையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நேற்று மீனவர்கள் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தி இன்று ஒரு நாள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ராமேஸ்வரம் மீனவர்கள் ஈடுபட்டு வருவதால் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் துறைமுகமே வெறிச்சோடி காணப்படுகிறது. மீனவர்களின் மீன்பிடி தொழில் பாதிப்பால் சுமார் 10 கோடிக்கு மேல் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். மீன்பிடி மற்றும் மீன்பிடி சார்பு தொழில் என சுமார் 2500க்கும் மேற்பட்டோர் வேலை இழந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக உள்ளது. மேலும் வருகின்ற திங்கட்கிழமை காலை 10:30 மணி அளவில் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் எதிரே இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களையும் விசைப்படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் வருகிற ஜனவரி 13ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் வருகை தர உள்ளதாக ஊடகங்கள் வாயிலாக மீனவர்கள் செய்தி அறிந்துள்ளதாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை மீனவர்கள் சந்திக்க தமிழக அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் அவர்கள் வைத்துள்ளனர். இதேவேளையில் நேற்று மாலை மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் மீனவர்களின் குடும்பத்தினர் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சாலையின் இருபுறங்களிலும் நீண்ட வரிசையில் வாகனங்கள் காத்திருந்தனர். அதன் பின்பு போலீசார் அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். 5 நாட்களுக்குள் மீனவர்களை மீட்பதற்கு தமிழக அரசு சார்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தயவு செய்து அந்த சாலை மறியல் போராட்டத்தை கலைந்து செல்லுமாறு காவல்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தலின் பேரில் சாலை மறியல் போராட்டமானது கைவிடப்பட்டது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.